நம்ம கிட்ட உள்ள விஞ்ஞானம், மெய்ஞானம் இது எல்லாமே நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இன்னைக்கு சொல்றோம் இப்போ வேக்சினேஷன் பத்தி எல்லாருக்கும் தெரியும். எட்வர்ட் ஜென்னர் 1785 வேக்சினேஷன் கரெக்டா சொல்றேனா? 1785 எட்வர்ட் ஜென்னர் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சார். ஆனா இன்னொரு தகவல் சொல்றேன். பாகவத புராணத்துல முதல் ஸ்கந்தத்துல 5ஆம் அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம் நாரதர் வியாசர்கிட்ட சொல்றார், ஆமயோ யஷ்ச பூதானாம் ஜாயதே என சுவ்ரதா ததேவகி ஆமயம் திரவியம் நபுனாதி சிகித்சிதம். எந்த ஒரு பொருளால் வியாதி உண்டாகிறதோ அதே பொருளை எடுத்து தூய்மைப்படுத்தி அதே ஆளுக்கு கொடுத்தா அது வியாதி வராமல் தடுக்கும்னு நாரதர் வியாசரிடம் சொல்கிறார். வேக்சினேஷனோட டெஃபினிஷன் என்ன? எந்த பொருளால வியாதி உண்டாகிறதோ அதே. இப்போ கோவிட் வேக்சின் என்ன பண்றான்? கோவிட் வைரஸ் எடுத்து அட்டினுவேட் பண்ணி கொடுத்தா அது வேக்சின். நாரதர் சொல்றார் வியாசர்கிட்ட, எந்த பொருளால் நோய் உண்டாகிறதோ அதே பொருளை எடுத்து தூய்மைப்படுத்தி அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தா அவனுக்கு அப்புறம் நோய் வராது என்று சொல்லி இருக்கிறார். ஆனா நாம அந்த பழைய கால ட்ரெஷரை விட்டுட்டோம். அதனால இப்ப யார் கண்டுபிடிச்சான்னு நாம போய் தேடுறோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் இருக்கட்டும், ஜீரோவை கண்டுபிடிச்சது யாரு? ஆரியபட்டர். நம்ம தேசத்துல ஆரியபட்டர் கண்டுபிடிச்சது தான் ஜீரோ. அதனாலதான் ரோமன் லெட்டர்ல ஜீரோ கிடையாது, 10க்கு எக்ஸ்ன்னு போடுவான். ஆனா நாம தான் பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்ததே நாம தான். இது போல எத்தனையோ விஷயங்கள்.